ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ ட்ராப் கேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், புதுசாக ஓப்பன் பண்ணோன்னா விண்டோஸ் கீ 6, அதில் போயிட்டு ரைட்டர் அடிக்கணும். ரைட்டர் வரணுன்னா SWRITER வந்துருச்சிங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரைட்டர் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பேராகிராஃப் அடித்து வச்சுருக்கேன். அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் வேர்டில். அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு வேணாலும் கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ணிக்கலாம். அது இங்கே பேஸ்ட் ஆகாதுன்னு சொன்னேன், பெருசு பண்ண முடியாதுன்னு. இந்த 13 வச்சுக்கோங்க போதும். இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இப்படி இருக்குது. ஓகேங்களா? இன்னும் 2 பேரா வேணாம். ஒரு பேராக்கும் இன்னொரு பேராக்கும் கொஞ்சம் இடம் விட்டுக்கிறேன். இதோ பாருங்கள், ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்பேஸும் விட்டுக்கலாம். இடையில லைன்ஸுக்கு இடையில ஸ்பேஸ், லைன் ஸ்பேஸ் அதையும் விட்டுக்கலாம் ஸ்டூடெண்ட். இதோ இருக்குது பாருங்கள், ரைட் கிளிக்கில் லைன் ஸ்பேஸ், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லைன் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பேராவை செலக்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் லைனு 1.5 டபுள்னு இருக்குது. நமக்கு எவ்வளோ வேணும்? 1 வேணாம், ஒரு 1.5 வச்சுப்போம், அவ்வளோதான். 1.5 இங்கே வந்துச்சு ஸ்டூடெண்ட். இது வேணாம். இப்போ நான் சும்மா இது போடுறதுக்காக, இப்போ எம்எஸ் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ராப் கேப்புக்கு அதை செலக்ட் பண்ணி ட்ராப் கேப் கொடுக்கணும். இங்கே அப்படி இல்லை. நம்ம என்ன செய்யணும், முன்னாடியே வச்சுட்டு ஃபார்மெட்டு, இங்கே பாருங்கள், மெனு பார் அல்லது டூல் பார், மெனு பார் அல்லது டேப் எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஃபார்மெட் மெனுவில் போயிட்டு ஃபார்மெட், அதில் போயிட்டு செகண்டே இருக்குது பாருங்கள், பேராகிராஃப். ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் இருக்குது, செகண்ட் பேராகிராஃப்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை எடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ட்ராப் கேப் ஆப்ஷன் இருக்கா? இதுலேயே நம்பரிங், அவுட்லைன் நம்பரிங், டெக்ஸ்ட்டு ஃப்ளோ, அலைன்மெண்ட்டு, இன்டென்ட்டு, ஸ்பேஸிங்கு, பேக்ரவுண்டு, அப்புறம் பார்டர்ஸு, ட்ராப் கேப். இப்போ ட்ராப் கேப்பை மட்டும் பார்ப்போம். ட்ராப் கேப்பில் பார்த்தீங்கன்னா இது இந்த செட்டிங்ஸ் வருது இல்லை, டிஸ்பிளே ட்ராப் கேப்புன்னு அப்படி கிளிக் பண்ணணும். அப்போ பாருங்கள், நான் ஒன்றா செலக்ட் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன்னா அதனால் ட்ராப் கேப்பு. இப்போ எத்தனை லைன்ஸு அந்த ட்ராப் கேப்லேருந்து கீழே இறங்கணும், நம்ம ஒன்றுன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம செய்கிறது பாருங்கள், அப்படியே தெரியும். இப்போ 2 லைன் ட்ராப் கேப்பு இறங்கியிருக்கு. அப்புறம் ஸ்பேஸ் டு டெக்ஸ்ட்டு, இங்கே பாருங்கள், இந்த ஓலேருந்து இது எவ்வளோ ஸ்பேஸு நகர்த்தி இருக்கணுங்கிறத இதுலேயே பாருங்கள், இதுலேயே காமிக்கிறேன். போயிட்டு இருக்கா, திரும்ப வந்துக்கிட்டு இருக்கா? அதாவது கீழே எத்தனை லைன், இப்போ ஒரு லைனுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைனுன்னு போட்டால் போதும். கீழே எத்தனை லைனு இறங்கணும், அந்த ட்ராப் கேப்பு எத்தனை லைனுக்கு இறங்கி தெரியணும் அப்படியும் போட்டுக்கிறது லைன்ஸு. ஸ்பேஸ், ட்ராப் கேப்பை விட்டு மித்த பேராகிராஃபில் உள்ள எழுத்துக்கெல்லாம் அந்த ஓவை விட்டு எவ்வளோ தள்ளி இருக்கணும் அதுவும் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு அப்புறம் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணது 0 தான். இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர், இப்போ இதில் பாருங்களேன், இந்த ஓவை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ஒரு 2 வேர்டு கூட எடுக்கலாம். இந்த பாருங்கள், 2 வேர்டு ஆன் வந்துடுதா? இப்போ ஆனை மட்டும் பெருசு பண்ணலாம். இதை சொல்லி காமிக்கிறேன், நிறையா பெருசு பண்ணால் நல்லா இருக்காது. அப்புறம் 3 கேரக்டர், அது ஸ்பேஸை இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. 3வது 2 கேரக்டர் எடுத்துக்கிச்சா, ஸ்பேஸையும் ஒரு கேரக்டராக எடுக்கும். இப்போ நான் 3 கொடுக்குறேன், அந்த ஸ்பேஸை எடுத்துக்கிச்சா, ஸ்பேஸையும் பெருசு பண்ணுறதுக்கு எடுத்துக்குது. அப்புறம் 4 டீயை எடுத்துக்குது, 5 6. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து சொன்னேன்னா தீக்கு அடுத்து உள்ள ஸ்பேஸையும் அது எடுக்கும். இதை போட்டு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், இதெல்லாம் போட்டோம். இப்போ ஓகே பண்ணி பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். இந்த 1 2 3 இதையும் ஒரு இதாக எடுத்துடுச்சு, கேரக்டராக எடுத்துக்கிச்சு. அதையும் நம்ம ட்ராப் கேப் பண்ணணும்னு எடுத்துக்கிச்சு. அப்புறம் தீயும் எடுத்துக்கிச்சு, அதுக்கு அடுத்த ஸ்பேஸையும் எடுத்துக்கிச்சு. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு லைனுக்கு இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு திரும்பவும் ஃபார்மெட்டுக்கு போயிட்டு பேராகிராஃபுக்கு போகிறேன். பேராகிராஃபுக்கு போனேன்னா இதை ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் வரும். இதில் ஒய்யை மட்டும் எடுத்துக்கணுமான்னு கேட்குது. லைனு இங்கே பாருங்கள், 3 லைன் இறங்கியிருக்கு.
இந்த 4வது லைன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 3 லைனா டெக்ஸ்ட்டுக்கு பிற்பாடு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் இதை பாருங்கள் வச்சு பார்ப்போம். அப்புறம் 3 லைன் இறங்கியிருக்கு. இந்த ஒய்ங்கிற ஒரு டெக்ஸ்ட்டு 2-3 செலக்ட் பண்ணுறது நான் காமிச்சிட்டேன். அதில் வந்து ஸ்பேஸையும் சேர்த்து நம்ம கொடுக்கணும், ஸ்பேஸையும் சேர்த்து அது எடுக்கும் கரெக்டாக. இப்போ பாருங்கள் ஓகே கொடுக்குறேன். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு போயிட்டு கூட நம்ம அதை வரையிலும் ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்டு. இதுதான் ட்ராப் கேப். இதுதான் ஸ்டூடெண்ட்டு ட்ராப் கேப். இந்த ட்ராப் கேப்பு அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். ஓகே.